பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஜாப் டீட்டெயில் தாங்க வந்து பார்க்க போறோம். எங்கேருந்து வந்திருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஐசிஎஃப்ஆர்இலேருந்து தான் இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து வந்திருக்கு. இது வந்து 2025க்கான ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ். இதுக்கான கல்வி தகுதின்னு வந்து பார்த்தீங்கன்னா, 10th பாஸ் டூ எனி டிகிரி நீங்க வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு சம்பளம்னு வந்து பார்த்தீங்கன்னா, 19,900லிருந்து 81,100 வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்டார்ட்டிங் சேலரியா வந்து இருக்குங்க. இது எந்த மாதிரியான போஸ்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கிளர்க் போஸ்ட்டுக்கு தாங்க இவங்க வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்றாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க ஃப்ரெஷர்ஸா இருந்தீங்கன்னா, நீங்களுமே வந்து எலிஜிபிள். ஸோ எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் கேட்கல. ஸோ ஃப்ரெஷர்ஸுமே வந்து எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. இது அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா, 3/1/2025 தாங்க அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட். ஸோ இது எப்படி அப்ளை பண்றது? எவ்வளோ வேகன்சி வந்து விட்டுருக்காங்க? ஜாப் லொகேஷன் வந்து எங்க? அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் சொல்றேன். அதுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். உங்களுக்கு பார்த்தா வந்து தெரியும். எங்க இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து நடக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டிடியூட் ஆஃப் வுட் அண்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரெக்யர்மெண்ட்க்கான ஆட்கள் வந்து எடுக்க போறாங்க. இது எது கீழ ஒர்க் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாரி தான் ஐசிஎஃப்ஆர்இ அதாவது இந்தியன் கவுன்சில் ஆஃப் ஃபாரஸ்ட்ரி ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன்ல தாங்க எஜுகேஷன் கீழ தான் இது வந்து ஒர்க் ஆகுது. ஸோ அங்க இருந்தா நம்மளுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனுமே வந்து வந்திருக்குங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி 20/11/2024 இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். என்னென்ன போஸ்ட்டுக்கு எவ்வளோ வேகன்சி வந்து விட்டுருக்காங்க, ஏஜ் லிமிட் என்ன, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. அதில ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, லைப்ரரியன் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட் போஸ்ட் இருக்குங்க. எல்ஐஏ. இந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பே லெவல் வந்து பார்த்தீங்கன்னா, லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 7th சிபிசி லெவல்ல வந்து குடுக்குறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எவ்வளோ வேகன்சின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வேகன்சிஸ் வந்து ஓவராலா வந்து அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க. ஏஜ் லிமிட்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 18 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட்டா இருக்கணும். அதுலேருந்து 27 இயர்ஸ்க்குள்ள வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. இது என்ன கேட்டகரீஸ்ல வந்து அவங்க வந்து விட்டுருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்சி கேட்டகரீஸ்ல வந்து விட்டுருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எனி டிகிரி முடிச்சிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. கிராஜுவேட்ஸ் ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி வித் பேச்சுலர் டிகிரி இன் லைப்ரரியன் சயின்ஸ்ல வந்து நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதையுமே நீங்க வந்து ஒன்ஸ் வந்து நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. லைப்ரரியன் சயின்ஸ் வந்து நீங்க வந்து பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க வந்து இந்த லைப்ரரி இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட் போஸ்ட்க்கு வந்து நீங்க வந்து கண்டிப்பா வந்து அப்ளை பண்றதுக்கு எலிஜிபிள். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, லோயர் டிவிஷன் கிளர்க் போஸ்ட்டுக்குங்க எல்டிசி. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதே மாரி பே லெவல் வந்து சொல்லியிருக்காங்க. மொத்தம் 4 வேகன்சிஸ் வந்து விட்டுருக்காங்க. இதுக்குமே வந்து 18லேருந்து 27 இயர்ஸ்க்குள்ள இருக்கிறவங்க தான் வந்து அப்ளை பண்ண முடியும். அது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் சைடு தெளிவா வந்து சொல்லியிருக்காங்க. அன்ரிசர்வ்ட்ல 2 பேத்துக்கும், ஓபிசில ஒருத்தருக்கும், எஸ்சில ஒருத்தருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து 12th முடிச்சிருந்தாலே போதுமானது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து டைப்பிங் வந்து தெரியணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 35 வேர்ட்ஸ் பெர் மினிட் வந்து இங்கிலீஷ்ல வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அல்லது 6ன்னு குடுத்துருக்காங்க. அல்லது வந்து 30 வேர்ட்ஸ் பெர் மினிட் வந்து ஹிந்தில வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர்ல டைப் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இதையுமே ஒன்ஸ் வந்து நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் எம்டிஎஸ் ஸ்டாஃப்க்கு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12 வேகன்சி வந்து விட்டுருக்காங்க. இதுக்குமே 18லேருந்து 27 இயர்ஸ்க்குள்ள இருக்கிறவங்க தான் அப்ளை பண்ண முடியும். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ரிசர்வேஷன் சைடுமே வந்து சொல்லியிருக்காங்க. அன்ரிசர்வ்டுக்கு 5, எஸ்சிக்கு 2, எஸ்டிக்கு 1, ஓபிசி கேட்டகரிஸ்க்கு 3, இடபிள்யூஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வேகன்சின்னு சொல்லி விட்டுருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து 10th பாஸ் பண்ணியிருந்தாவே போதுமானது. ஸோ நீங்க இந்த எம்டிஎஸ் போஸ்ட்க்கு வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்தந்த போஸ்ட்டுக்கான செலக்ஷன் ப்ராசஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எல்ஐஏ அதாவது லைப்ரரியன் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பேசிக்கான ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அது வந்து எம்சிக்யூ கொஷின்ஸ்ல தான் வந்து இருக்கும். அது வந்து 25 மார்க்ஸ்க்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கான சிலபஸ்மே வந்து குடுத்துருக்காங்க. இதையுமே நீங்க ஒன்ஸ் வந்து படிச்சு பார்த்துக்கங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எல்டிசி அதாவது வந்துங்கன்னா, லோயர் டிவிஷன் கிளர்க் போஸ்ட்டுக்கு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். அது கூட தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, டைப்பிங் எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ரிட்டன் எக்ஸாம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 25 மார்க்ஸ்க்கு வந்து இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. டைப்பிங் இதெல்லாம் சேர்த்து டோட்டலா 100 மார்க்ஸ்க்கு வந்து நடக்கும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கான சிலபஸ்மே வந்து குடுத்துருக்காங்க. நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அதாவது எம்டிஎஸ் போஸ்ட்டுக்கு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பேசிக்கான ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்கும். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, எம்சிக்யூ கொஷின்ஸ்ல தான் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருக்காங்க 25 மார்க்ஸுக்கு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த போஸ்ட்க்கு அப்ளை பண்றீங்களோ, அந்த போஸ்ட்க்கான எக்ஸாம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, 3 இயர்ஸ் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இது வந்து பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் மார்க்ஸ்க்கு வந்து இருக்கு. ஸோ 1/3 ஆஃப் மார்க்ஸ் வந்து உங்களுக்கு வந்து டிடெக்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. எல்லா ராங் ஆன்சருக்குமே. ஸோ அதுவுமே வந்து ஒன்ஸ் வந்து நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது நான் ரீஃபண்டபிள் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு
800 ருபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆ அ 500 ருபீஸ் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் பிளஸ் வந்து ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 300 இது சேர்த்து 800ன்னு சொல்லியிருக்காங்க. அதே நீங்க வந்து இந்த கேட்டகரிஸ்லலாம் இருந்தீங்கன்னா, எஸ்சி, எஸ்டி, பிஹெச், உமன் அதாவது எல்லா உமன்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து வெறும் ப்ராசஸிங் ஃபீஸ் கட்டினா மட்டும் போதும். அதாவது அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்லாம வெறும் ப்ராசஸிங் ஃபீஸ் 300 ருபீஸ் மட்டும் கட்டினா போதுங்கிற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம எப்படி அப்ளை பண்றதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆஃப்லைன் மோட்ல தான் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ண முடியாது. அதாவது நீங்க அவங்க அஃபிஷியல் வெப்சைட்குள்ள போயிட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு, அதுல வந்து பார்த்தீங்கன்னா, குடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு, இங்க குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்க வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 3/1/2025க்குள்ள நீங்க வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம வந்து அனுப்பணும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதையுமே நீங்க வந்து ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கங்க. ஸோ இப்ப அந்த ஃபில் பண்ண அப்ளிகேஷன் ஃபார்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு என்வலப் வாங்கி அந்த என்வலப்குள்ள போட்டு, அந்த என்வலப்க்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, கேப்பிட்டல் லெட்டர்ல நீங்க என்ன போஸ்ட்க்கு அப்ளை பண்றீங்களோ 3 போஸ்ட் இருக்குதுல்ல, அது எந்த போஸ்ட்க்கு அப்ளை பண்றீங்களோ அந்த போஸ்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதையுமே வந்து கரெக்ட்டா வந்து பார்த்து பண்ணிருங்க. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா, செல்ஃப் அட்டாச்டு காப்பீஸ் எல்லாம் நீங்க வந்து என்னென்ன வந்து அனுப்பணும் அப்படிங்கிற மாரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதையுமே நீங்க வந்து ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துக்கங்க. ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மையும், இந்த நோட்டிஃபிகேஷனையும் ஐசிஎஃப்ஆர்இ அந்த அந்த அஃபிஷியல் வெப்சைட்குள்ள போய் நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லோ கண்டிப்பா வந்து யூஸ் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரியான ஜாப் ரிலேட்டட், கவர்ன்மெண்ட் ஜாப் ரிலேட்டடா வீடியோஸ் வரணும்னு நினைச்சீங்கன்னா, நம்ம சேனலை வந்து கண்டிப்பா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க் யூ.